செய்ய வேண்டிய அனைத்து சமூக சேவைக்காக வேண்டிய நாங்கள் முயற்சிகளை செய்து வருகின்றோம். விழிப்புணர்வு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு மீட்டெடுப்பதற்கான நோக்கங்களில் இந்த மூன்றாவது நோக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூனிட்டி பாத் இளைஞர் கழகம் பற்றி ஒரு அறிமுகம். வாங்காமு பிரதேசம், அதாவது சிங்கள மொழிதனில் இதை சொல்வதாக இருந்தால் வானகமுவ என்ற பிரதேசத்தில் அமைந்துள்ள யூனிட்டி பாத் இளைஞர் கழகம் பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை இந்த காணொளியினூடாக நாம் காண இருக்கின்றோம். உண்மையில் இந்த பிரதேசம் இயற்கை வளங்களால் எழில் மிக்க நீரருவிகளை மையமாக கொண்டு அமைந்துள்ளது. இந்த பிரதேச மக்களுடைய பிரதான தொழிலாக விவசாயம், கால்நடைகள் வளர்ப்பு போன்றவற்றில் ஆர்வம் காட்டுகின்றவர்களாக நாம் காண்கின்றோம். இப்படியான சிறப்பம்சங்களை கொண்ட வளமிக்க பிரதேசத்தில் யூனிட்டி பாத் இளைஞர் கழகம் என்ற நாமத்தோடு வீரியமாக செயல்படுகின்ற இளைஞர் அணியாக இந்த அமைப்பை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது, இந்த அமைப்பினூடாக இந்த பிரதேச மக்கள் அடையக்கூடிய விமோசனம் என்ன, எதிர்வருகின்ற காலங்களில் என்ன செயற்திட்டங்களை கொண்டுள்ளது என்கின்ற விரிவான விளக்கங்களை அந்த அமைப்பின் அங்கத்தவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூனிட்டி பாத் என்ற நாமத்துடைய கருத்து என்ன, இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லுங்கள். என்று சொன்னால் ஒற்றுமையான பாதை அல்லது ஒற்றுமையான சமூகம் என்று இரண்டு வகையாக அதை கூறலாம். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உடம்பை போன்று என்ற நபிகளாரின் கூற்றுக்கு இணங்க எமது பிரதேசத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்களை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டிய நாங்கள் இந்த யூனிட்டி பாத் என்ற அமைப்பினை உருவாக்கியுள்ளோம். நல்லதொரு விடயம். தற்போது இந்த சமூகத்துக்காக உங்களுடைய அமைப்பு என்ன சேவைகளை செய்து வருகின்றீர்கள்? கழகத்தினூடாக சேர்க்கப்படுகின்ற சந்தா பணத்திலிருந்து மாதாந்தம் ஒரு விலைக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அத்தோடு சதகுதுல் ஜாரியா, அதாவது நிலையான தர்மமாகிய குடிநீர், மின்சார வசதிகள், அடுத்து பாதை திருத்த வேலை போன்ற வேலைகளையும் மக்களுக்காக செய்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இதைவிட மிகப்பெரிய திட்டங்களை செய்வதற்காகவும் எதிர்பார்ப்பில் உள்ளோம். ஆகவே மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தந்து உதவுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையில் மிகச்சிறப்பான செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் இதைவிட நன்றாக செயற்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றோம். அதேபோல் மற்றும் ஒரு கேள்விதான், இந்த சமூகத்தில் இடம்பெறுகின்ற தீய செயற்பாடுகள், அதாவது களவு, விபச்சாரம், போதை வஸ்துகள் போன்ற தீய செயற்பாடுகளை தடுக்கும் முகமாக ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றீர்களா? இதற்கு முக்கியமாக நாங்கள் விடையளிக்க வேண்டும். எங்களுடைய கழகம் ஆரம்பித்த நோக்கத்தில் ஒரு விடயம்தான் இந்த தீய செயல்களை தடுக்கின்ற விடயம். எங்களுடைய கிராமத்தை பொறுத்தவரையிலே அதிகமாக இளைஞர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஐஸ், குடு போன்ற புகைத்தல் மற்றும் மதுபான பாவனைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் இதனை தடுக்கும் நோக்கமாக நாங்கள் சில பல மார்க்க பிரச்சாரங்கள், எங்களுடைய கழகத்தில் இருக்கக்கூடிய மதர்சாவில் ஓதி முடித்திருக்கக்கூடிய மௌலைமார்கள் மற்றும் வெளி ஊர்களிலிருந்து கூட நாங்கள் மௌலைமார்களை எடுத்து மார்க்க பிரச்சாரங்கள், இது ஒரு தீய செயல், இதனால் நாம் என்ன பாவம் அடைகின்றோம், நம்முடைய உடல் ரீதியாக, அடுத்தது நம்முடைய மார்க்க ரீதியாகவும் இது மோசமான ஒரு செயல் என்று நாங்கள் பிரச்சாரங்கள் செய்து வருகின்றோம். அதேபோன்று பல விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி வருகின்றோம். ஆகையால் இளைஞர்கள் அதிகமாக தற்பொழுது அதை விட்டு எங்களுடன் சேர்ந்தும் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் சமூகத்திலே மிக அதிகமாக காணப்படுகின்ற இன்னும் சில பல கட்ட தீய பழக்கங்கள், உதாரணமாக களவு, கொள்ளை, விபச்சாரம், வட்டி போன்ற செயல்கள். அதற்கு எதிராகவும் மார்க்க பிரச்சாரங்கள், விழிப்புணர்வுகள் போன்றவற்றினை நாங்கள் எங்களால் இயலுமான அளவு நடத்தி வருகின்றோம். அதிலிருந்து மக்களை முழுதாக மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றோம். விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றோம். மாநாடுகளை நடத்துகின்றோம். ஆகையால் இந்த பணியில் எங்களோடு நீங்களும் மக்களாக நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திசை மாறும் உலகில் திசை மாறா இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு செயற்படுகின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் வளர வேண்டும். அத்தோடு மற்றும் ஒரு கேள்விதான், உங்களுடைய அமைப்பினூடாக எதிர்கால திட்டங்கள் என்ன வகுத்துள்ளீர்கள் என்ற விடயங்களை கூற முடியுமா? வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். இந்த யுனைட்டி பாத் கிளப்பினுடைய எதிர்கால நோக்கங்களை பற்றிய கேள்வி என்னிடத்தில் விடுக்கப்பட்டது.
அந்த கேள்விக்கு அமைவாக இந்த யுனைட்டி பாத் கிளப்பினுடைய எதிர்கால நோக்கங்களிலே ஒன்று மிக முக்கியமானது ஜகாத், இரண்டாவது நோக்கம் கூட்டு ஃபித்ரா, மூன்றாவது மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்ற இந்த 3 முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜகாத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு வழிமுறை. எங்களுடைய கிராமத்திலே விவசாயம், கால்நடைகள் போன்ற விடயங்கள் தான் தொழிலாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சரியான முறையிலே அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த முறையிலே அதனை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக எங்களுடைய யுனைட்டி பாத் கிளப் அந்த முடிவை எடுத்துள்ளது. அடுத்த விடயமாக கூட்டு ஃபித்ராவை பொறுத்தவரையிலே ரமலானுடைய காலத்திலே அனைவரும் கூட்டாக சேர்ந்து அந்த ஃபித்ராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையிலே அதனை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி அந்த முடிவையும் எடுத்துள்ளோம். அதே போன்று மூன்றாவது விடயமாக நாங்கள் எடுத்த விடயம் மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற முடிவெடுத்துள்ளோம். அதை எடுத்ததற்கான காரணம் என்னவென்றால், எங்களுடைய கிராமத்திலே பார்த்தால் ஏனைய கிராமங்களிலும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அதே போன்று எங்களுடைய கிராமத்திலே பார்த்தால் அதிகமானவர்கள் தொழிலுக்கு கஷ்டப்பட்டு அந்த நிலப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அமைவாக நல்ல ஒரு முதலீடை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் நல்ல முறையிலே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி எங்களை யுனைட்டி பாத் கிளப்புடைய எதிர்கால நோக்கங்களிலே இந்த 3வது நோக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த சமூகத்துக்கு மிகவும் பிரயோசனம் தரக்கூடிய செயற்பாடுகளை எல்லாம் வகுத்துள்ளீர்கள் என்பது வரவேற்கத்தக்க விடயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனை நிறைவேற்றுவதற்கு போதிய அளவு சூழ்நிலைகளையும் அதே போல வசதி வாய்ப்புகளையும் இந்த அமைப்புக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம். அத்தோடு இறுதியாக இந்த அமைப்பு சார்பாக இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வருகின்றீர்கள் என்பதை தெளிவுபடுத்த முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், எமது கிராமத்தில் உருவாக்கப்பட்ட யுனைட்டி பாத் கிளப் என்ற அமைப்பினூடாக எமது கிராமத்தில் செய்ய வேண்டிய அனைத்து சமூக சேவைகளையும் இன்ஷா அல்லாஹ் எங்கள் அமைப்பினூடாக செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதேபோல சமூகத்தில் முக்கியமான தேவைகளாக இருக்கின்ற மின்சாரம், குடிநீர், பாதை சுத்தம் செய்தல், சிரமாதாரங்கள் செய்தல், ஒவ்வொரு தனிநபர் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தல், இவ்வாறான விடயங்களுக்கு எங்கள் கழகத்தினால் இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவுக்கு முயற்சி செய்து அவர்களுக்கான தீர்வை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். அதேபோல எமது கழகத்தில் இணைந்து பயணிக்க விரும்புகின்ற அனைவருக்கும் நாங்கள் என்றும் அன்புக்கரம் ஏந்தி கொண்டிருக்கின்றோம். அனைவரும் கழகத்தில் இணைந்து பயணிக்கலாம். அவர்களுக்கான ஒரு நல்ல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு, இணையக்கூடிய அனைவருக்கும் நல்ல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு, ஒரு சமூகம் மதிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகமாக உள்ள சமூகம் மதிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான இளைஞர் சமூகத்தை உருவாக்குவது எமது நோக்கமாக இருக்கின்றது. அதேபோல கிராமத்தில் அனைத்து செயற்பாடுகளையும் இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்த அளவுக்கு முன்னெடுப்போம். அதேபோல பொதுமக்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்ஷா அல்லாஹ் எங்களிடம் முறையிடுவீர்களாக இருந்தால் அதற்கான தீர்வை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விரைவாக பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியமைக்கு ஜிசாக்குமுல்லாஹ் ஹைராம். எதிர்வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அமைப்பானது பாரிய அளவிலே வளர்ந்து உச்சத்தை தொட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளுடன் பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் அதேபோல் உங்களுடைய தேவைகளையும் முறையிட வேண்டுமாக இருந்தால், அல்லது இந்த அமைப்போடு சேர்ந்து நீங்களும் பயணிக்க வேண்டும் என்ற ஆசை உணர்வுகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அழையுங்கள் 07573282114 அல்லது 07555245459.